ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, ஜூன் 1 வந்து நம்ம சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் கிட்டத்தட்ட 10 ஆடியோக்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த 10 ஆடியோக்களில் ஏற்கனவே நான் முதல் 6 ஆடியோக்களுடைய அந்த டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய 7, 8, 9, 10 இந்த 4 ஆடியோக்களில் சாரு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதை பற்றிய ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஓ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பல பேர் வந்து நச்சரிச்சிட்டே இருக்காங்க. எஸ்பிஓ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது எஸ்பிஓவுக்கே தெரியாது. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட்டு தான் நம்மளுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ கவர்மெண்ட் எப்போ அப்ரூவல் கொடுக்குதோ அப்போ தான் நம்ம எஸ்பிஓ வந்து ஓப்பன் ஆக முடியும். இது அரசு சார்ந்து இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட தேதியை வந்து எஸ்பிஓவால் சொல்லவே முடியாது. இன்ட்ரடியூசர் வந்து அவங்களுடைய டவுன்லைனர்ஸால் ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு வந்து உள்ளாக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனசளவுலையும் அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டம் கொடுக்குற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஒரு குரூப் வச்சு நடத்தப்படக்கூடிய ஒரே பார்ட் டைம் ஜாப் நம்ம எஸ்பிஓ மட்டும்தான். எந்த கம்பெனின்னு இல்லாத இன்வாய்ஸ் பில் கொடுக்குற ஒரே கம்பெனி நம்ம எஸ்பிஓ கம்பெனி தான். இதுவரை எந்த கம்பெனியிலும் கேள்வியே படாத இந்த ரீஃபண்ட் ப்ராசஸ் நம்ம எஸ்பிஓவில் மட்டும்தான் சாத்தியம். ஸ்டாஃப் ஐடி, அதாவது யூசர் ஐடி கொடுத்த கம்பெனியும் நம்ம எஸ்பிஓ தான். எஸ்பிஓவில் சேர்றவங்க அவங்களே முன் வந்து தான் சேர்றாங்க. யாரும் வலுக்கட்டாயமாக அவங்கள சேர்க்கலை. இன்ட்ரடியூசரை தொல்லை செய்கிற முறைக்கு வந்து இன்னையிலேருந்து முற்றுப்புள்ளி வைக்கிறதா சார் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் மேலிடத்துல இருந்தும் சொல்லப்பட்டிருக்கு. கம்பெனியை வந்து ஒரு வரைமுறைப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓவில் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு 15 விதமான ஒரு கேள்விகளை வந்து ஒரு ஃபார்ம் வடிவில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டாஸ்காக கொடுக்க போகிறாங்க. அதை வந்து படித்து பார்த்து விருப்பம் உள்ள நபர்கள் மட்டும் அக்செப்டட் அப்படின்னு டிக் செய்யணும். விருப்பம் இல்லாதவர்கள் தாராளமாக நாட் அக்செப்டட் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதை பின்பற்றுகிற நபர்கள் மட்டும் நம்ம எஸ்பிஓக்கு போதும். பணம் கிடைச்சா மட்டும் போதும். அரசு கொடுக்குற அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாத நபர்கள் வந்து கண்டிப்பாக எஸ்பிஓவுக்கு தேவையே கிடையாது. எஸ்பிஓவில் 68% மக்கள் வந்து பட்டதாரியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எஸ்பிஓவில் காத்துட்ருக்கு. எஸ்பிஓவில் உங்களுக்கு என்ன ஏற்பட்டாலும் அதற்கு எஸ்பிஓ தான் பொறுப்பு. இன்ட்ரடியூசரை டார்ச்சர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓவில் தோற்றதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கஷ்டப்பட்டு இந்த ஓட்டத்தை வந்து அவங்க ஓடிட்டுருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டுமே செஞ்ச எஸ்பிஓ தப்பு. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா வேறு ஒரு பிஸ்னஸில் வந்து நுழைஞ்சிருக்கு. அதற்கான வேலை தான் இந்த 10 நாட்களாக வந்து நடந்துக்கிட்டு வருது. லேடி இன்ட்ரடியூசர்லாம் இருந்தாங்க அப்படின்னா இப்போ ஒரு ரீசெண்டாக என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு லேடி இன்ட்ரடியூசரை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு டவுன்லைனர் வந்து ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்பவுமே சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக கருதப்படுது. கடைசியில் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய துணையோட இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனை செஞ்ச நபரையும் மன்னிச்சிருக்காங்க. கமெண்ட்ஸ், டெக்ஸ்ட் மட்டுமே செய்யக்கூடிய நபர்கள் எஸ்பிஓவுக்கு தேவையே கிடையாது. மெயில் எப்படி போடணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா இப்படி நீங்கள் வந்து உங்களுடைய இன்ட்ரடியூசரை டார்ச்சர் செய்யாமல் உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் நேரடியாக எஸ்பிஓவுக்கு மெயில் போட்டு உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் வந்து நீங்கள் வந்து தீர்வு காணலாம். உங்கள் கோவத்தை கம்பெனி மேலே காட்டுங்க, மற்ற எஸ்பிஓ உறுப்பினர்கள் கிட்ட காட்டாதீங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கட்டிய பணத்துக்கு கண்டிப்பாக எஸ்பிஓ தான் பொறுப்பு. ஜூன் 1லேருந்து ஜூலை 31க்குள்ளே இந்த 60 நாட்களில் எஸ்பிஓ ஓப்பன் ஆனாலும் ஆகலைனாலும் எஸ்பிஓவோடு சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு உறுதி கொண்டு எத்தனை நேரம் எந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய நீளமான ஒரு ஆடியோ வந்தாலும் நேரடியாக நான் நோட்டீஸ் போர்டு பார்த்து அதை கேட்டு புரிஞ்சு ஃபாலோ செய்வேன் அப்படிங்கிற நபர்கள் மட்டும் எஸ்பிஓவுக்கு போதும். அதை ஃபாலோ செய்யாதவங்க எஸ்பிஓவுக்கு தேவையில்லை. ரீஃபண்டை அவங்களுக்கு உடனே கொடுத்து அனுப்பி வச்சிடலாம். ஏன்னா யாருமே எஸ்பிஓவில் நஷ்டம் அடையக்கூடாது அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க.
இந்த கமாண்டர்ஸை எல்லாரும் நீங்கள் கமாண்டர் நிறைய சம்பளம் வாங்குறீங்க, சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யுங்க அப்படி இப்படின்னு மக்கள் வந்து தாறுமாறாக அவங்கள வந்து ரொம்பவுமே டார்ச்சர் செய்கிறது உண்டு. இது குறித்து சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முழுசாக 2 மாதம் கூட கமாண்டர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வந்து நாங்கள் கொடுக்கல. ஸோ அவங்கள வந்து நீங்கள் தயவு செஞ்சு தொந்தரவு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓவில் டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து ஒரு படி மேல், அவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு காத்துட்ருக்கு. அவங்களுடைய சம்பளமும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து வேலையாட்களாக கருதப்படாமல் ஒரு பிஸ்னஸ் மேன்களாக மாற போகிறாங்க. அவங்கவுங்க டேலண்ட்ஸை பொறுத்து வேலை முறையும் வந்து மாறும். ஃபார்மில் 15 கேள்விகளுக்கு அக்செப்ட் செய்கிறவங்க தொடர்ந்து வேலை செய்ய முடியும். நாட் அக்செப்ட் செஞ்சுங்க அப்படின்னா ஸ்பாட் சஸ்பெண்ட் செய்யப்படுவாங்க அவங்க எல்லாரும். நாட் அக்செப்டட் என தெரியாமல் நீங்கள் செஞ்சுட்டா கூட மறுபடியும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்படாது. ஏன்னா தெரியாமல் தப்பு செய்கிறவங்க கூட எஸ்பிஓவுக்கு தேவை கிடையாது. ஏன்னா எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய எல்லாருமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க ஆசைப்படுறாங்க. அந்த ஃபார்மில் வந்து 3-4 நாட்களுக்கு வந்து அப்படியே தான் வந்து இருக்கும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக சப்மிட் செஞ்சுருங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அக்செப்ட்னு சப்மிட் செய்யுங்க, இல்லை அப்படின்னா நாட் அக்செப்ட்னு போட்டு சப்மிட் செஞ்சுருங்க. பொறுமை இல்லாதவங்க, எஸ்பிஓவை நம்பாதவங்க, உடனே பணம் வேணும் பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறவங்க, மற்றவங்கள டார்ச்சர் செய்கிறவங்க எல்லாரும் தயவு செஞ்சு நாட் அக்செப்டட் அப்படின்னு சப்மிட் செய்யுங்க. 60 நாட்களுக்குள்ளே உங்களுடைய பணம் உங்களுக்கு வந்து சேரும். அது வரைக்கும் எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக எஸ்பிஓ நபர்கள் வந்து கண்டிப்பாக ஃபில்டர் செய்யப்பட போகிறாங்க. யார் எந்த ஆப்ஷனை செலக்ட் செய்ய போகிறீங்க அப்படிங்கிற முடிவு வந்து உங்கள் கையில். எல்லா ஆடியோவையும் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த டாஸ்க்கை வந்து செய்யுங்க. அதுதான் எஸ்பிஓவில் நீங்கள் வேலை செய்கிறதுக்கான தகுதி அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த மொத்த ஜூன் 1 வந்த அந்த 7, 8, 9, 10 ஆடியோவுடைய ஒரு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன். இந்த வீடியோ இதை தவிர்த்து அவங்க சார் வந்து அங்கே வந்து டீட்டெயிலாக நம்மளுக்கு வந்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ தவறாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டு ஆடியோவை கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.